இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியோட ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லா ஆர்டிக்கலுமே நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். அது மாதிரி எல்லாமே வந்து பாலிட்டியில் நிறைய இது வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து வரிசையாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியோடதில் அடிப்படை கடமை பார்க்கலாம். ஓகேவா? அடிப்படை கடமை நான் சொல்கிற மாதிரி இப்போ படித்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து ஆன்சர் எடுத்துடலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போது இதை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஏபிசிடி மட்டும் தெரிஞ்சால் போதும், கே வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அதை வச்சே வந்து அடிப்படை கடமை நம்ம என்ன பண்ணிடலான்னா எடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி படித்து பாருங்கள். நம்ம திரும்ப படிக்கலைன்னா கூட அது எப்போ வேணால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், எக்ஸாமில் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து கை கொடுக்கும். ஓகேவா? நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஷார்ட்கட் தான் வச்சுருப்பேன். ஒவ்வொரு வீடியோவாக ஷார்ட்கட் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்கட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னென்ன இதெல்லாம் ஷார்ட்கட் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஷார்ட்கட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை கடமை. அடிப்படை கடமை வந்து பகுதி 4A தான் இருக்குது. அடிப்படை கடமை வந்து 51வது சட்டத்திருத்தம் 51வது ஆர்டிக்கலாக வந்து அடிப்படை கடமை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு உருவாக்கினப்போ என்ன இல்லை, அடிப்படை கடமை வந்து அரசியலமைப்பில் இல்லை. 42வது சட்டத்திருத்தமும் 1976 தான் அடிப்படை கடமை வந்து நம்ம அரசியலமைப்பில் ஆட் பண்ணாங்க. அடிப்படை கடமையை ஆட் பண்ணுறதுக்கு பரிந்துரைச்ச குழு எதுனா ஸ்வரன் சிங் குழு. அது அடிப்படை கடமை வந்து கரெக்டாக இருக்கா, முறையாக நடக்குதா அப்படிங்கிறத ஆராயிறதுக்காக, ஆய்வு பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி எதுனா வர்மா குழு 1999. ஓகேவா? அடிப்படை கடமையில் முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான். 51A ஆர்டிக்கலு. அதில் ஏலேருந்து சப்பாக வந்து ஏலேருந்து கே வரைக்கும் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து 1976 42வது சட்டத்திருத்தம் மூலமாக வந்து அரசியலமைப்பில் சேர்த்தாங்க. பரிந்துரைச்சது யார்? ஸ்வரன் சிங் குழு. ஆய்வு வந்து வர்மா கமிட்டி 1999. ஓகேவா? இப்போ வந்து இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்துடலாம். ஏ இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேசிய கொடி, தேசிய கீதம் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறது, அதாவது எல்லாத்தையும் வந்து நம்ம மதிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ ஏன்னா வந்து எல்லாத்தையும் மதிக்கிறது, தேசிய கொடி, தேசிய கீதம், லட்சியங்கள் எல்லாத்தையும் வந்து மதிக்கிறது தான் வந்து நம்மளோடது. அதுக்கடுத்து பீனா வந்து ஒன்று மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பி ஃபார் போராட்டம். பி ஃபார் போராட்டம். போராட்டம் அப்படின்னு மட்டும் சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சீனா கல்ச்சர் ஒற்றுமை, ஒருமைப்பாடு எல்லாமே வந்துடும். கல்ச்சர் மட்டும். சீனா கல்ச்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒருமைப்பாடு, ஒற்றுமை எல்லாமே வந்துடும். அதுக்கடுத்து டீனா டிஃபென்ஸு, பாதுகாப்பு. டீனா என்னதுன்னா டிஃபென்ஸு. டீனா என்னது? டிஃபென்ஸு, பாதுகாப்பு. அதுக்கடுத்து இ ஃபார் என்னதுன்னா இ ஃபார் வந்து பெண்களோட இதை வந்து பெண்களோட கண்ணியத்துக்கு வந்து இழிவுபடுத்தும் வகையில் அந்த மாதிரி நடக்கிறது, அது எல்லாத்தையும் சொல்கிறது வந்து ஈன்னு சொல்லுவாங்க. சகோதரத்துவ உணர்வை வந்து மேம்படுத்துறது, இதெல்லாமே வந்து ஈக்கு வரும். ஈனா ஈபிசிங்னு வச்சுக்கோங்க. அது என்ன, பெண்கள்கிட்ட தானே பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஈபிசிங்னா ஈ. அப்போது பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் நடைமுறைகளை வந்து கைவிடுதல். ஓகேவா? எஃப்னா ஃபன்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஃபன்பாடு, பண்பாடுன்னு சொல்லுமா, இது வந்து ஃபன்பாடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஃப்னா என்னது? ஃபன்பாடு. ஜீனா ஜியாகிரஃபினா காடுகள். ஓகே. ஹச்னா என்னதுன்னா ஹியூமானிட்டினா மனிதநேயம் வந்துடுமா, அதுலேயும் வந்துடும். ஓகேவா? ஹச்னா என்னது? ஹியூமானிட்டி, மனிதநேயம். அதுக்கடுத்து ஐனா என்னது? ஐலேண்டுன்னு சொல்லுவாங்களா, ஐலேண்டு சொல்லுவாங்க, ஐஸ்லேண்டு, அந்த மாதிரி லேண்டு, சொத்து. ஐனா என்னது? சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறது. சொத்து கிடச்சிருச்சு அப்படி கூட போவாங்களா, லேண்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜேனா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதனை ரிலேட்டடாக வரும். ஜேங்கிறது என்னதுன்னா சிறந்த முயற்சி, சாதனைகள் பற்றி வர்றது தான் ஜேனா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனா என்னது? கே ஃபார் கல்வி. கேனா என்னது? கல்வி. கே வந்து சட்டத்திருத்தம் மூலியமாக தான் சேர்த்தாங்க. 6லேருந்து 11 வயது வரை உள்ளவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறது தான் வந்து கே சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஏலேருந்து கே வரைக்கும் ஒரே ஒருத்தனை பார்த்துடலாம். ஏன்னா என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கிறது சொன்னேன். அதாவது தேசிய கொடி, தேசிய கீதம்லாம் ஏல வந்துடும். பீனா போராட்டம், சீனா கல்ச்சர், டீனா டிஃபென்ஸு, இ ஃபார் ஈபிசிங், எஃப் ஃபார் ஃபன்பாடு, ஜீனா ஜியாகிரஃபி, ஹச்னா ஹியூமானிட்டி, மனிதநேயம், ஐனா லேண்டு, ஜேனா ஜெயிக்கணும், வெற்றி,
கேனா வந்து கல்வி. ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோ வந்து நிறைய வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது எதுக்கு வேணுங்கிறத கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிட்டியோட ஷார்ட்கட், எக்கனாமிக்ஸு எல்லாத்தோட ஷார்ட்கட்டும் வந்து உங்களுக்கு வந்து 1 by 1 வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.